நேர்களை இன்றைக்கு மாற்றுக்குரலுக்காக நாம் பேசுறது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவினுடைய கொதிநிலையில் அமெரிக்கா கிட்டத்தட்ட எல்லா படைகளையும் கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தில் போர் நடக்குமா அப்படின்னா, அமெரிக்காவுடைய நாளேடு ஆக்சியோசிஸ் தன் செய்தியில் 90% போர்கள் உறுதியானதாக நேற்று தன் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு அல்லது மாலை நேரத்தில் 50க்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானங்கள் F-22, F-15, F-18 அமெரிக்காவினுடைய ஹார்னெட்ஸ், அதே போன்று F-22, 35 போன்ற வல்லமையான அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மத்திய கிழக்கு வந்திருக்கிறது. அப்போ ஏராளமான விமானங்கள், 90க்கும் மேற்பட்ட விமானங்களை ஒவ்வொரு கப்பல்களிலும் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான தாக்குதல் விமானங்கள், USS ஜெரால்டு, USS ஆப்ரஹாம் லிங்கன், USS WS புஷ், இப்படி ஏராளமான கப்பல்கள் மலை போல குவிந்து விட்டது. இவ்வளவு செலவு செய்து போர்க்கப்பல்கள் நகர்த்தப்பட்டு, இவ்வளவு செலவு செய்து ஏர் ஸ்ட்ரைக்கர்கள்லாம் வந்த பிறகு அமெரிக்காவுடைய கொதிநிலையை பார்க்கின்ற போது போர் உறுதியாயிற்று. மத்திய கிழக்கில் இது குறித்து சர்வதேச ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, 90% போர் உறுதி என்பதை அமெரிக்காவினுடைய நாளேடுகள், அமெரிக்காவுடைய செனட் சபை சார்ந்தவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் தன் கருத்தில் தெரிவிக்கிறார்கள். அக்ஷஸனுடைய கருத்துக்கு அமெரிக்காவினுடைய சொல்கிறார்கள், இந்த கொதிநிலை இன்னும் சில நாட்கள் செல்லலாம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இராணுவத்தில் கற்பனை செய்யப்பட முடியாத அளவிற்கு குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு அணுகுண்டுகள், அதே போன்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், விமானங்கள், தாக்குதல் விமானங்கள், குண்டு மலைகள், அறிந்தது அறியாத ரேடார் சிஸ்டம், CIA போன்ற உளவு அமைப்புகள், இஸ்ரேல் போன்ற பக்கத்து நாடுகள், விமான தளங்கள் எல்லாம் இருக்கிற போது அமெரிக்கா எப்படி தோல்வியை சந்திக்கும்? இந்த கேள்வியும் எல்லோருக்கும் வரும். அமெரிக்கா மிகப்பெரிய வல்லமை கொண்ட நாடு. அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளம் சென்காம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி தோற்கும் அமெரிக்கா என்ற கேள்விக்கு விடை தெரியாவிட்டாலும் மாற்றம் நடந்திருப்பதாக இன்றைக்கு நமக்கு ஈரானுடைய அந்த பாதுகாப்பிற்காக ரஷ்யாவினுடைய கப்பல்கள் வந்திருக்கிறது. பல மீட்டர் ரஷ்ய கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது இந்த போக்கின் மற்றொரு பார்வையாக இருக்கிறது. ரஷ்ய கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்து யூரோப் நாடுகள் அச்சம் தெரிவித்து வருகின்றன. என்ன நடக்கப் போகிறது? ரஷ்யாவும் சீனாவும் ஈரான் வீழ்ந்தால் இவர்களின் தோல்வி உறுதி என்ற நிலையில் ஈரானை ஒருபோதும் வீழ்ச்சிக்கு தள்ள மாட்டார்கள் என்ற நிலை ரஷ்யா சீனாவிற்கான கடப்பாடும் பொறுப்பாக இருக்கிறது. ஏற்கனவே சீனா தனது தளவாடங்களை கொண்டு குவித்திருக்கிற நேரத்தில் சீனாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் சீனாவினுடைய நிக்கோலஸ் புட்டினுடைய உதவியாளர்களும் கடும் அழுத்தத்திற்கு ஒருபோதும் உள்ளாகாது என்றும், அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தம் ஈரானை ஒருபோதும் மௌனிக்க செய்யாது என்றும், ஈரானுக்கு அமெரிக்கா கடும் அழுத்தம் கொடுப்பதும், IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி இது மாதிரி சர்வாதிகார தலைமைக்கு கீழ் அவர்களுடைய செயல்பாட்டை வழிநடத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை போன்ற அவரது பேற்றி மிக 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 முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்பு 2 வாரம் டைம் கொடுத்தாச்சு. ஆனாலும் கடந்த 12 நாட்கள் போரை போல் இல்லை, இது நீண்டகால போர் என ஆக்சியோஸ் தெரிவிக்கின்றது. சற்று தாமதிக்கலாம், போர் உடனே நடத்தப்பட வேண்டாம் என்று ஆக்சியோஸ் தெரிவிக்கின்றது. யார் தெரிவித்தார்கள் என்று பார்த்தால், டொனால்ட் ட்ரம்புடைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சற்று தாமதிக்கலாம் என்று சொன்னதாகவும் ஆக்சியோஸ் கருத்து தெரிவிக்கின்றது. கடுமையான எரிச்சலில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. என்ன நடக்கப் போகிறது? பரபரப்பான சூழ்நிலையில் உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி தனது எக்ஸ் தளத்தில் அரை மணி நேரத்தில் தொடர் பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். முதலாவது அவருடைய பதிவில், உண்மையிலே நாங்கள் அமெரிக்காவை தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இரண்டாவது பதிவில், அமெரிக்காவுடைய ராட்சச விமான கப்பல்கள், உலகின் பெரிய இராணுவம் என்பது எங்களுக்கு புரியும், அவர்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, இரண்டாவதாக இந்த ராட்சச கப்பலை எமது ஏவுகணைகள் கடலுடைய அடி ஆழத்தில் கொண்டு சாத்திவிடும் என்பதாகும். மூன்றாவது, அமெரிக்கா முடிவு செய்து பேச்சுவார்த்தை மேடையிலே அமரக்கூடாது.
முடிவு செய்து பேச்சுவார்த்தை மேடையிலே அமரக்கூடாது. பேச்சுவார்த்தைக்கு பின்பு இரண்டு பக்கமும் பேசுகிற ஒரு நீதியின் அடிப்படையிலே சமபேலன்ஸின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்பட வேண்டுமே அல்லாமல் முடிவு செய்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அமையக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு கடும் கண்டனத்தையும் எச்சரிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான்காவது அவர் தெரிவித்தது முதலாவது கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் 47 ஆண்டுகள் எங்களை தோற்கடிக்க முடியலே அப்படின்ற அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா எங்களோடு மோத முடியாமல் தான் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்ற கருத்தை நாங்களும் போருக்கு தயார், உலகில் மிகப்பெரிய சக்கரவர்த்தி நாடை தயாரிப்பதற்கென ஈரான் சவாலிட்டிருக்க நேரத்தில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ராட்சச 50ற்கு மேல சீரியல் F-22, F-35, அதே போன்று F-18 ஹார்னெட்ஸ் போன்ற எல்லாம் பெரும் தாக்குதல்களும் 11க்கும் மேற்பட்ட கப்பல்களும் வந்திருப்பது போரை தவிர்ப்பது சாத்தியமல்ல என்றுதான் வந்திருக்கிறது. இதற்கிடையில் ஹெர்மூஸ் பகுதிகளில் போர் பயிற்சிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஷ்ய கப்பல்கள் விரைந்திருக்கிறது. ஏற்கனவே நான் பழைய செய்தியில் சொன்னதை போன்று சீனா செய்மதி படங்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். 27க்கு பட்ட கண்டெய்னர்கள். இப்பொழுது அரபுகளின் மௌனம் எதை சொல்ல போகின்றது? மத்திய தரைக்கடலில் முதலில் ஒரு தாக்குதல் நடந்தால் என்ன ஆகும்? அக்சியோஸினுடைய கருத்து அமெரிக்க தாக்குதலும் 90% உறுதி செய்யப்பட்ட தாக்குதலையும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையில் அமெரிக்க மக்கள் ஈரானின் மீது தாக்குதலை வழி மீது விழிவைத்து காத்திருப்பதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இதனை அடுத்து மிக முக்கியமாக இஸ்ரேல் டைம்ஸுடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மட்டுமல்ல, எப்போது போர், இன்றா, நாளையா, நாளை மறுநாளா என்கின்ற ஒரு ஹாட் டாக் அமங் த ஜூஸ் என்ற செய்தியும் இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் டைம்ஸின் அதோட செய்தியில் கூட்டு தலைமையின் சில முடிவுகள் இஸ்ரேலுடைய நெட்ஸாமிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய தனது செய்தியில் இஸ்ரேலுடைய இராணுவ செய்தியாளர்களை மேற்காட்டிக் கொள்கிற இஸ்ரேல் டைம் இஸ்ரேலுடைய நோக்கம் என்பது ஈரானை முழுமையாக காலி செய்வது. ஈரான் துடைத்தெறியப்பட வேண்டும். ஈரானுடைய அணு ஆயுதங்கள் துடைத்தெறியப்படும். ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் நிலைகள் துடைத்தெறியப்படும். ஈரானுடைய ப்ராக்சிகள் துடைத்தெறியப்பட வேண்டும். இப்படித்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். ஈரானுடைய அணு ஆயுதம், ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ஈரானுடைய ப்ராக்சிகள் எல்லாம் துடைத்தெறியப்பட்டு ஈரான் மௌன கதிக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஈரான் சொன்னது, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஆயுத மௌனிப்பை குறித்து பேசலாம், அணு ஆயுதங்களை குறித்து பேசலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கள் மீது இத்தனை வருஷமாக போட்டு இருக்கக்கூடிய இந்த என்ன செய்வது பொருளாதார தடை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அவர்கள் வலிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. ஆனால் அமெரிக்கா ஒரு கால இந்த ஒப்பந்தத்துக்கு வந்துவிடக்கூடாது என்று இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்றால், அமெரிக்கா ஏன் இன்னும் தாமதம்? அமெரிக்கா பெண்டிங்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல செய்தி அல்ல. விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு ப்ரோவோக் இன்ஸ்டிகேஷன் ஆபரேஷனை தொடர்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர்கள், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போன்றவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், யாது இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. இதற்கிடையிலே சோவியத்துடைய கப்பல் பாதுகாப்பதற்கு வந்ததா அல்லது ஈரானுடைய தலைவர்களின் பாதுகாப்புக்காக அவர்களை நாடு கடத்துவதற்கு வந்திருக்கிறதா என்ற கேள்வியும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஆக பரபரப்பான சூழ்நிலையில் ஈரோப்பா கலங்கி நிற்கிறது. மத்திய கிழக்கு பரம்பியிருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய சப்ளை செயினாக இருக்கக்கூடிய ஹெர்மூஸ் தற்காலிகமாக கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. போருக்கு நாங்கள் தயார், உலகின் பெரிய இராணுவத்தை சந்திக்க நாங்கள் தயார், நீங்கள் திட்டமிட்டு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது, உங்கள் கப்புகள் துவம்சம் செய்து கடலின் ஆழத்தில் புதைக்கப்படும். அமெரிக்கா ஏராளமான போர் விமானங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறது. என்ன நடக்கும் என்பது உலகத்திற்கு தெரியவில்லை. என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. பரபரப்பான சூழ்நிலையில் இது உலகப் போராக மாறுமா? ஒரு கால் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் ஏற்கனவே வெனிசுலாவில் அவர்கள் நாசம் செய்ததை போல் ஈரானை தோல்வியடைச் செய்தால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் பெரும் தோல்வியாகும். தமக்கான ஒரு கூட்டாளிகளை இழப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். என்றால் அவர்கள் போர் நேரடியாக அமெரிக்காவோடு வந்தால் அது சர்வதேச போராக மாறிவிடும் அபாயம் இருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்திய போராக மாறிவிடும் அபாயம் இருக்கின்றது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது? ஈரான் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி 2 வாரங்கள் என்பது அது ஒரு பேருக்கான வார்த்தை, சொலவாடல் மட்டுமே. பேச்சுவார்த்தை தோல்வி, எந்த நேரமும் போர் வெடிக்கலாம்.
தற்போது வந்த செய்தியின் அடிப்படையில் ஈரான் தன் தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அந்த தாக்குதல் மெதுவாக ஆரம்பித்து அது பெரிதாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதுதான் மத்திய கிழக்கிலிருந்து இப்பொழுது இந்த நொடி செய்தியாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை.